இப்போது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கறி இந்த நேரத்தில் நமக்கு வந்துடணும். இந்த பாருங்கள், ஏன்னா இப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க. சாரி, எனக்கு ஒரு கையில் கேமரா வச்சிட்ருக்கேன்னா அதான். இதோ பாருங்கள், காரப்பொடி இப்படி ஆட் பண்ணி தேவையான உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு யாராவது பெரியவங்க யாராவது சாப்பிட்றாங்க, உங்களுக்கு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா மொறுன்னு வரத்துக்கு இதையும் ஒரு 2 நிமிட்ஸ் விட்டுருங்க. இப்படி அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் அதை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. கொடுக்காமல் இப்படி விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு 2 நிமிட்ஸ் கழிச்சுட்டு இன்னும் மொறுன்னு நமக்கு வரத்துக்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு மேலே தூவி விட்டு லைட்டாக ஒரு பெரட்டி அதுக்கு ஒரு ஒரு 2 நிமிட்ஸ் தான். அந்த 2 நிமிட்ஸ் டைம் நீங்கள் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் கறி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் பிசுன்னு இல்லாமல் நல்லா ஃப்ரையாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.